சாவித்ரி கேன்டோ புக் 1 கேன்டோ 1ல பார்த்து கொண்டிருக்கின்றோம். போன செஷன்ல பேஜ் 7ல கடைசியா என்ன பார்த்தோம் அப்படின்னா லைன்ஸ் 231 to 233 அது பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு முதல்லயே என்ன பகவான் கூறுகின்றார், இந்த வரிகள் எல்லாம் இன்னைக்கு பார்க்க போற வரிகள், போன செஷன்ல பார்த்த வரிகள் எல்லாமே அவதாரங்கள் இந்த புவியில அவதரிக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன, அவர்களுள் என்ன ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது, இந்த புவி அதில் உள்ள மனிதர்கள் அவர்களுக்கு எவ்வாறு ஒரு அவர்களுடைய ஒத்துழைப்பை தருகின்றார்கள். இதுதான், இது ஃபுல்லாவே இந்த படிக்க பார்க்க அந்த வரிகள் எல்லாமே அதைத்தான் கூறுகின்றது. போன வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்னா line 229 to 233ல inflicting on the heights the abysms law, it sullies with its mire heaven's messengers, its taunts of fallen nature are the defense, it turns against the savior hands of grace, it meets the sons of God with death and pain அப்படின்னு முடிச்சோம். அதாவது இந்த புவியினுடைய இயல்பு, புவி என்ன செய்கின்றது, புவி எவ்வாறு அவதாரங்களுக்கு ஒரு எதிர் விளைவை அளிக்கின்றது. அப்படிதான் என்ன செய்கின்றது, அவர்கள் வெகு உயரத்தில் இருந்து வருகின்றார்கள். அவர்கள் அது மேல அந்த புவியினுடைய ஒரு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த செயல்படும் விதியை அந்த உயரத்தில் இருந்து வரும் அவதாரங்கள் அந்த தளத்திற்கு கீழே உள்ள அந்த கீழ்த்தளத்தில் உள்ள விதி என்ன செய்கின்றது, அதை எதிர்க்கின்றது, அதை காயப்படுத்துகின்றது. அதே போல இந்த இறை தூதர்களுக்கு மேல என்ன செய்கின்றது, அவர்கள் மேல் சேற்றை வாரி அழிக்கின்றது. இயற்கை, புவியினுடைய இயற்கை எவ்வாறு இருக்கின்றது என்றால் எல்லாமே விழுந்துபட்ட நிலையில இருக்கின்றது. விழுந்துபட்ட நிலையில இருக்கக்கூடிய அதனுடைய முட்கள் தான் அதை ஒரு பாதுகாப்பாக தன்னை சுற்றி கொண்டு இந்த உயர் உலகத்தில் இருந்து வரக்கூடிய அந்த ஒளியை தடை செய்கின்றது. இதே போல அந்த இறை அருளினுடைய அந்த பாதுகாக்கும் கரங்களுக்கு எதிராக செயல்படுகின்றது. இறை அருள் தன்னுடைய பாதுகாக்கும் கரங்களை நீட்டுகின்றது புவியின் பால், ஆனால் புவி அதை எதிர்க்கின்றது. இறை தூதர்கள், சன்ஸ் ஆஃப் காட், கிரைஸ்ட், ஜீசஸ் கிரைஸ்ட் போன்றவர்கள், அவர்களை இந்த புவி எவ்வாறு வரவேற்கின்றது, அவர்களுக்கு பிரதிபலனாக எதை அளிக்கின்றது என்றால் மரணத்தையும் வலியையும் அளிக்கின்றது. இதைத்தான் நம்ம போன செஷன்ல நம்ம பார்த்திருக்கோம். இப்ப இந்த செஷன்ல அடுத்த வரிகள் உள்ள போகலாம். நம்ம பேஜ் 7ல 237 234 to 238. A glory of lightnings traversing the earth scene, their sun thoughts fading, darkened by ignorant minds, their work betrayed, their good to evil turned, the cross their payment for the crown they gave, only they leave behind a splendid name.
இந்த அவதாரங்களினுடைய நிலையை பகவான் வர்ணிக்கின்றார். அதனால அவதாரங்கள் வரும்பொழுது என்ன நடைபெறுகின்றது? இந்த புவியினுடைய அந்த மேல் தளத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பிளேஸ் ஆஃப் லைட். இவங்கள்லாம் இந்த அவதாரங்கள்லாம் வரும்பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த புவியினுடைய அந்த 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 புவியினுடைய சூழல்ல என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒரு மின்னல் போன்ற ஒரு ஒளிக்கீற்று, அதனுடைய பிரகாசம் புவியினுடைய சூழலில் பிரவேசிக்கின்றது. எல்லா அவதாரங்களும் வரும்பொழுது இதுதான் நடைபெறுகின்றது. அவர்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் எப்படி இருக்கு? ஒரு சூரிய ஒளியை போன்று இருக்கின்றது. ஒவ்வொரு எண்ணமுமே ஒரு சூரியனை போல இருக்கின்றது. பிரகாசமாகவும் ஒளி பொருந்தியதாகவும் இருக்கின்றது. ஆனா அது அப்படியே இருக்குதான்னா இல்ல. த சன் தாட்ஸ் ஃபேடிங் அப்படிங்கிறார். அது ஃபேட் ஆகுது. அது மங்கலாகின்றது, மறைகின்றது. ஏன் மறைகின்றது அப்படின்னா, அதுக்கும் பகவான் கூறுகின்றார், டார்க்கன்ட் பை இக்னோரன்ட் மைண்ட்ஸ் அப்படிங்கிறார். மனிதர்கள் அறியாமையில் இருக்கிறாங்க. அறியாமை என்னும் இருள் சூழப்பட்டுள்ள மனங்களால் மனிதர்கள் இருக்கின்றார்கள். அது என்ன செய்கின்றது? அந்த சூரியனை போன்ற எண்ணங்கள் இதில் அது மறைந்து விடுகின்றது. அதே போல the work betrayed their good to evil turn அப்படிங்கிறார். எல்லா விதமான அவருடைய மகோன்னதமான மாபெரும் அவர்களுடைய இறை பணிகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, புவி என்ன செய்கின்றது? அதை பொய்யாக்குகின்றது. அது அந்த பணிக்கு அந்த புவி பார்த்தோம் அப்படின்னா, அதற்கு உண்மையாக நடந்து கொள்வது இல்லை. அந்த பணியை இது புறக்கணிக்கின்றது அல்லது பொய்யாக்குகின்றது. அவர்கள் என்ன நன்மை செய்தாலும் சரி, அதை தீமையாக்குகின்றது. ஏன்னா மனிதர்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. மனிதர்கள் இக்னோரண்டா இருக்காங்க, அறியாமையில் இருக்கிறாங்க. அதனால அவங்க செய்யக்கூடிய நன்மை எல்லாமே தீமையாக்கப்படுகின்றது. இறை தூதர்கள் என்ன பண்றாங்க? அவங்க ஒரு கிரவுன், ஒரு ஒரு அற்புதமான ஒரு கிரீடத்தை கொண்டு வருகின்றார்கள். மனிதர்களுக்காக இந்த இறை தூதர்கள் எது கொண்டு வருகின்றார்கள் என்றால், அந்த கிரீடம், இந்த கிரவுன் கொண்டு வருகின்றார்கள். ஆனா அதற்கு அவர்களுக்கு இது பிரதிபலனாக என்ன கிடைக்கின்றது என்றால், சிலுவை தான் கிடைக்கின்றது. கிராஸ். The cross, the payment for the crown they gave. இது பகவான் கிரைஸ்ட் அவருடைய அவதாரம், கிரைஸ்டினுடைய குரூசிஃபிக்ஷன், இதை குறிக்கும் முன்னம் தான் இந்த வரிகளை பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். Only they leave behind a splendid name. இறுதியில எது வெஞ்சுகின்றது என்றால், அவர்களுடைய மாபெரும் பெயர்தான் வெஞ்சுகின்றது. மற்றபடி மனிதன் என்ன செய்கின்றான்? எல்லாத்தையும் அழிச்சிடுறான். இதுதான் எல்லா அவதாரங்களுக்கும் நடைபெறுகின்றது. ஏன்னா அவர்களுடைய இருக்கும் பொழுது எப்படி இருக்குன்னா, ஒரு மாபெரும் ஒளி, இப்ப சக்தி வாய்ந்த ஒளி இந்த புவியில் அது பிரவேசிக்கின்றது. எல்லாத்தையுமே அது ஒளியூட்டுகின்றது. ஆனா அது போன பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாம் மங்கி விடுகின்றது. அறியாமைக்குட்பட்ட மனங்களினால் எல்லாமே இருளுக்கு சென்று விடுகின்றது. எதை அவங்க இங்க நிறைவேற்ற வேண்டும், செயல்படுத்தணும்னு செஞ்சாங்களோ, அதற்கு எதிரான விளைவுகள்லாம் ஏற்படுவதை பார்க்கிறோம்.
நற்செய்தியை கொண்டு வருகின்றார்கள். அது எங்க பார்த்தோம்னா தீமையாக மாறிவிடுகின்றது. ஏன்னா அந்த கிரவுன் அப்படிங்கிறது எதை நமக்கு சுட்டி காட்டுகின்றது என்றால், ஒரு சுதந்திரத்தையும், மனிதர்களுக்கு கிரீடம், இந்த கிரவுன் என்பது அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். மனிதர்களுக்கு சுதந்திரத்தை அவர்கள் வழங்க விரும்புகின்றார்கள். மனிதர்களுக்கு தன்னுடைய அறியாமையின் மேல், இயலாமையின் மேல் ஆளுமையை கொண்டு வர விரும்புகின்றார்கள். ஆனா அதை அவர்கள் மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளல. அதற்கு பதிலாக இந்த புவியினுடைய இயற்கை அவர்களுக்கு துன்பத்தையும் மரணத்தையும் தான் பிரதிபலனாக வழங்குகின்றது. இது நம்முடைய பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் பொருந்தும். ஏன்னா அவங்க அந்த உலகத்தை ஓய்விக்க வேண்டும் என்றுதான் அவதரித்தார்கள். ஆனா அவர்களுடைய அவர்களுடைய முயற்சிக்கு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய புகையினுடைய சக்திகள் எதிர்ப்பைத்தான் தெரிவித்தன. அப்புறம் மேல இந்த கிராஸ், இந்த சிலுவை என்பதற்கு ஸ்ரீ அன்னை என்ன கோருகின்றார்கள் என்றால், அது எதை ஒரு சிம்பல், சங்கேத குறியீடாக இங்கு குறிப்பிடப்படுகின்றது என்றால், புவியினுடைய ஒரு எதிர்க்கும் தன்மை, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். ஏன்னா புவி சட இயல்பினால் அமைந்தது. அதனுடைய ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதை காட்டும் சங்கேத குறியீடாகத்தான் இந்த கிராஸ், சிலுவை என்பது இங்கு குறிப்பிடப்படுகின்றது. இதுதான் எல்லா அவதாரங்களுக்கும் வழக்கமாக நடைபெறும் ஒரு செயலாக, அனுபவமாக இங்கு பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்து லைன்ஸ் 239 240. A fire has come and touched men's hearts and gone. A few have caught flame and risen to greater life. அவதாரங்கள் வரும்பொழுது என்ன நடைபெறுகின்றது? ஒரு மாபெரும் ஒரு தீ, ஃபயர் அப்படிங்கிறது எதை காட்டுது அப்படின்னா, ஒரு லைட் ஃப்ரம் த ஹையர் ஸ்பியர்ஸ், ஒரு உயர் தளங்களிலிருந்து வரக்கூடிய ஒளியைத்தான் பகவான் இங்க ஃபயர் அப்படிங்கிறார். ஒரு மாபெரும் தீ சுடர் வருகின்றது. அது மனிதர்களுடைய இதயங்கள் அனைத்தையுமே தொட்டு மறைந்து விடுகின்றது. Fire has come and touched men's hearts and gone. ஆனா அதை சில பேர் தான் அதை பிடிச்சுக்கிறாங்க. சில பேர் தான் அதனால் பயனடைகிறார்கள். அவங்க அந்த ஃப்ளேம் ஆஃப் ஆஸ்பிரேஷன், இந்த ஆர்வ சுடரை அவர்கள் தான் பற்றிக் கொள்கின்றார்கள். எதற்காக என்றால், அவர்களுடைய இயல்பு அதனால் ஒரு உயர்நிலைக்கு செல்கின்றது, அழியாத்தன்மையை அடைகின்றார்கள். அவர்களுடைய வாழ்வினுடைய தன்மை மாறுகின்றது. ஒரு சாதாரண ஒரு மனித வாழ்வில் இருந்து ஒரு உயர் வாழ்விற்கு அவர்கள் உயர்கின்றார்கள். பட் அவர்களை போன்றவர்கள் வெகு சிலர் தான். அதைத்தான் பகவான் a few அப்படிங்கிறார். எல்லோரும் பண்றதில்லை. அடுத்தது லைன்ஸ் 241 to 244. 2. Unlike the world, she came to help and save. Her greatness weighed upon its ignorant breast, and from its deep chasms welled a dire return, a portion of its sorrow, struggle, fall. சாவித்திரியை பற்றி இங்க குறிப்பிட ஆரம்பிக்கின்றார் பகவான். சாவித்திரி எதற்காக இங்க அவதரித்துள்ளாள் என்றால், இந்த உலகத்தை காக்கும் பொருட்டு உள்ளாள். ஆனா அவள் இந்த உலகம் எவ்வாறு இருக்கின்றதோ அவ்வாறு இல்லை. அதிலிருந்து மாறுபட்டவளாக இருக்கின்றாள். Too unlike the world, she came to help and save அப்படிங்கிறார்.
இந்த புவியை போன்ற இல்ல, புவியினுடைய இயல்பு அறியாமைக்குட்பட்ட இயல்பாக இருக்கின்றது. ஆனால் அவள் அறியாமைக்குட்பட்டவள் அல்ல, முழு ஞானத்தையும் உடையவள். அதனால்தான் அவளுடைய அந்த கணம் எப்படின்னா, அந்த ஞானம், அவளுடைய அந்த சக்தி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அதை இந்த புவி அறியாமைக்குட்பட்ட புவியால் தாங்கிக் கொள்ள முடியல. ஹர் கிரேட்னஸ் வெயிட் அப்பான் இட்ஸ் இக்னோரண்ட் பிரெஸ்ட் அப்படிங்கிறார். தாங்கிக் கொள்ள முடியலன்னா என்ன நடைபெறுகின்றது? அதற்கு பதிலாக ஒரு மாபெரும் கனம் பொருந்திய ஒரு அமைப்பு புவியின் மீது, அறியாமைக்குட்பட்ட புவியின் மீது அது இரக்கம் கொள்கின்றது. ஆனால் அதுக்கு புவி தயாராக இல்லை. ஸோ என்ன செய்கின்றது பார்த்தோம் அப்படின்னா, அண்ட் ஃப்ரம் இட்ஸ் டீப் கேசம்ஸ், கேசம்ஸ் என்ன அர்த்தம்? பிளவு. வெல்டுனா கீழேந்து மேல அப்படியே கிளம்புறது. வெல்ட் டயர் ரிட்டர்ன். டயர்னா ஒரு அச்சமூட்டும் வகையில அதனுடைய எதிர்ப்பு புவியிலிருந்து திரும்புகின்றது. க்ரூயல் ரிட்டர்ன். புவியினுடைய ஒரு ஆழமான அந்த பிளவுகளில் இருந்து ஒரு கொடூரமான ஒரு பதிலளிக்கும் இயக்கம் நடைபெறுகின்றது. அதெல்லாம் எந்த அம்சத்தை அந்த இயக்கம் தன்னுள்ளே கொண்டதாக இருக்கின்றது என்றால், a portion of its sorrow, struggle, fall. ஏன்னா புவி எப்படி இருக்கு? புவியில எப்பொழுதுமே சாரோ இருக்கு, துயரம் இருக்கின்றது, போராட்டம் இருக்கின்றது, விழுந்துபட்ட நிலை இருக்கின்றது. இதெல்லாம் மேல வருது. அப்படியே கீழேந்து எது மேல வருதுன்னா இதுதான் மேல வருது. மேலிருந்து ஒரு உயர் சக்தியை அழுத்தும் பொழுது கீழே இருந்து இந்த விஷயங்கள் தான். ஏன்னா கீழே எல்லாமே இன்கான்சியன்ஸ். இன்கான்சியன்ஸ்ல இருந்து மேல வர்றதுலாம் அப்படியே உள்ள அந்த எதிர் சக்திக்கு, மேலிருந்து வரக்கூடிய சக்திக்கு எதிரானவைகளாக இருக்கின்றன. ஏன்னா அந்த சாவித்திரிக்கும் புவிக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாபெரும் வித்தியாசம் இருக்கின்றது, மாபெரும் வேறுபாடு இருக்கின்றது. உலகம் என்பது அறியாமையில் இருக்கின்றது, ஆனால் அவள் முழு ஞானத்திடம் இருக்கின்றாள். அவளுடைய அந்த கணத்தை ஞானத்தினுடைய கணத்தை இந்த புவியினால் தாங்கிக் கொள்ள முடியல. அதனாலதான் மேலேந்து ஒண்ணு அழுத்தும் போது கீழேந்து ஒண்ணு ரியாக்ஷன் மாதிரி எதிர்விளைவை தோற்றுகின்றது. எது மேல வருது அப்படின்னா நம்ம புவியில இருக்கக்கூடிய அந்த துயரம், போராட்டம், அந்த விழுந்துபட்ட நிலை, இதுதான் கீழே இருக்கின்றது, இது மேலே வருகின்றது. அடுத்து லைன்ஸ் 245 to 246. To live with grief, to confront death on her road, the mortal's lot became the immortal's share அப்படிங்கிற பார்த்தோம். சாவித்திரி அவளுடைய மாபெரும் உயரத்திலிருந்து வருகின்றாள். அதையெல்லாம் மகோன்னதத்தை இந்த புவிக்கு வழங்குகின்றாள். அதற்கு பதிலாக அவளுக்கு துயரமும் போராட்டமும் வீழ்ச்சியும் தான் பதிலாக வழங்கப்படுகின்றது. அவள் எங்கிருந்து வழுகின்றாள்? ஒரு சாஸ்வத தன்மையை கொண்ட அந்த உலகங்களிலிருந்து வந்துள்ளாள். லேண்ட் ஆஃப் இம்மார்டாலிட்டி, இம்மார்டல்ஸ், அங்கிருந்து தான் அவள் வந்துள்ளாள். ஆனால் அவள் இங்க யாருடைய பாரத்தை அவள் பகிர்ந்து கொள்ள வேண்டியுள்ளது? அழிவுக்கு உட்பட்ட மனிதர்கள், மரணத்திற்கு உட்பட்ட மனிதர்களினுடைய பாரத்தை அவள் பகிர்ந்து கொள்ள வேண்டி இருக்கின்றது. The mortal's lot became the immortal share. The immortal அப்படிங்கிறது சாவித்ரி. ஏன்னா அவள் அழியாத்தன்மை கொண்டவள். அவள் என்ன செய்கின்றால், இந்த அழிவுக்கு உட்பட்ட, மரணத்திற்கு உட்பட்ட மனிதனுடைய அந்த துன்பங்கள், துயரங்கள் அனைத்திலும் அவள் பங்கேற்கின்றாள். தி மார்டல்ஸ் லாட் பிகேம் தி இம்மார்டல்ஸ் ஷேர் அப்படிங்கிறார். ஏன்னா என்னென்ன துன்பங்கள்லாம் மனிதர்கள் அனுபவிக்கின்றார்களோ அனைத்தையுமே அவள் அனுபவிக்க வேண்டியிருக்கின்றது.
அடுத்து லைன்ஸ் 247 to 252, பேஜ் 8ல வருது. இதற்கு வந்து பூத்தாவினுடைய ஓவியம் அதை பார்க்கின்றோம். Thus trapped in the gin of earthly destinies, awaiting her ordeal's hour abode, outcast from her inborn felicity, accepting life's obscure terrestrial robe, hiding herself even from those she loved, the Godhead greater by a human fate அப்படிங்கிறார். சாவித்திரி வந்து இந்த புவியில வந்த பிறகும் பார்த்தோம், புவியில வந்து எல்லாமே அழியக்கூடிய மரணத்திற்குட்பட்ட வாழ்வு, அறியாமை எல்லாம் இருக்கு. அங்கே இதெல்லாமே அவளுடைய இயல்புக்கு எதிரானவைகளாக இருக்கின்றன. இங்கே அவள் சிக்கிக் கொள்கின்றாள். Thus trapped in the jinn. ஜின் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ட்ராப், ஒரு பொறி. பொதுவா அந்த காட்டுல எல்லாம் பொறி வைக்கிற மாதிரி வைப்பாங்க. அதுல ஏதாவது சிக்கிக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. ஜின்னு என்ன அர்த்தம்? அந்த பொறி வைக்கிறது. எதுல, எந்த பொறியில அவள் சிக்கிக் கொள்கின்றாள் என்றால், இந்த புவியினுடைய விதிக்குட்பட்ட வாழ்வு, துயரம், மரணம், அதுல வந்து அந்த ஒரு பொறியில அவள் சிக்கிக்கிறாள். Thus trapped in the gin of earthly destinies அப்படிங்கிறார். ஏன்னா அத்தகைய ஒரு சூழ்நிலையில அவள் வந்து இயற்கையாகவே ஒரு மகிழ்ச்சியையும் குதூகலத்தையும் கொண்டவளாக இருக்கின்றாள். தன்னுள்ளே கொண்டவளாக இருக்கின்றாள். அதெல்லாம் இங்க செயல்பட முடியல. அவளுடைய இயல்பான மகிழ்ச்சியிலிருந்து அவள் வெளியேற்றப்படுகின்றாள். அவுட்காஸ்ட் ஃப்ரம் ஹர் இன்பார்ன் ஃபெலிசிட்டி அப்படிங்கிறார். awaiting her audience hour abode அப்படிங்கிறார். awaiting her, அவள் வந்து துன்பத்தை வந்து அப்படியே பொறுமையுடன் அவள் தாங்குகின்றாள். awaiting her audience hour abodeனா என்ன அர்த்தம் அப்படின்னா, அபைடுனா என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல இருக்கிறதுன்னு அர்த்தம். லிவ் அப்படின்னு அர்த்தம். அபவுட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றாரு பகவான். எப்படி எப்படி அவ எங்க எவ்வாறு வாழ்கின்றாள்? அந்த துன்பத்தை தாங்கிய நேரங்களை கொண்ட தருணங்களில் அவள் பொறுமையாக அவள் வாழுகின்றாள். awaiting her audience hour abode. அவளோட இயற்கையாகவே அவளுடன் உள்ள மகிழ்ச்சியிலிருந்து அவள் வெளியேற்றப்பட்டு அந்த நிலையில் இருக்கின்றாள். அவுட்காஸ்ட் ஃப்ரம் ஹர் இன்பார்ன் ஃபெலிசிட்டி அப்படிங்கிறார். ஃபெலிசிட்டி அப்படின்னா மகிழ்ச்சின்னு அர்த்தம், ஹாப்பினஸ்ன்னு அர்த்தம். அங்க இன்பானா இருக்கு, அவளுக்கு எல்லாமே இன்பானா இருக்கு. பட் ஆனா இங்க வந்த பிறகும் பார்த்தோம் அப்படின்னா அதிலே அந்த நிலையிலிருந்து விடுபட்டவளாக, வெளியேற்றப்பட்டவளாக காணப்படுகின்றாள். accepting life's obscure terrestrial robe. ஏன்னா அந்த புவியில பார்த்தோம் அப்படின்னா அறியாமை என்கின்ற ஒரு ஆடையைத்தான் அவள் போர்த்திய வண்ணம் இருக்க வேண்டியுள்ளது. அதை வந்து அவள் முழு சம்மதத்துடன் அறியாமை என்கின்ற அந்த ஒரு ஆடையை உடுத்திய வண்ணம் அவள் இருக்கின்றாள். ஏன்னா அவளுடைய உண்மையான அந்த செல்ஃப் இயல்பு என்பது, ஈவன் அவள் யாரை நேசிக்கின்றாளோ
அவர்களுக்கும் தெரியாமல் இருக்கின்றது, அவர்களுக்கும் மறைக்கப்பட்டு இருக்கின்றது. ஏன்னா சாவித்திரி வந்து தன்னுடைய கணவனுடன் இருக்கின்றாள், தன்னுடைய கணவனினுடைய தந்தை தாயாருடன் இருக்கின்றாள், அவர்கள் அனைவருமே அவள் நேசிக்கின்றாள். இருந்தாலும் தான் யார் என்பதை வெளியில் காட்டிக் கொள்ளாத வண்ணம் இருக்கின்றாள். அக்செப்டிங் லைஃப்ஸ் அப்ஸ்கியோர் டெரெஸ்ட்ரியல் ரோப் அப்படிங்கிற. அப்ஸ்கியோர்னா என்ன அர்த்தம்னு தெளிவற்ற நிலையில இந்த புவியில இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அப்ஸ்கியூரா தான் இருக்கும். இங்க தெளிவில்லாத ஒரு புவி வாழ்வுல தான் நம்ம இருக்கிறோம். தெளிவில்லாத ஒரு புவி வாழ்வைத்தான் அவள் வந்து தன்னுடைய ஆடையாக தரித்திருக்கின்றார். இதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார், அக்செப்டிங் லைஃப் அப்ஸ்கியோர் டெரெஸ்ட்ரியல் ரோப் அப்படிங்கிறார். ஹைடிங் ஹர்செல்ஃப் ஈவன் ஃப்ரம் தோஸ் ஷி லவ்ட் அப்படிங்கிறார். யாருக்கும் தன்னுடைய டிவினிட்டி, ஏன்னா அவள் ஷி வாஸ் எ டிவைன் பீயிங், டிவைன் பீயிங் அப்படிங்கிறதே வெளியில காட்டிக்காம இருக்கலாம். அவைட்டிங் ஹர் ஆடியல்ஸ் அவர் அபவுட் அப்படின்னு. அவைட்டிங் அவளுடைய எதுக்காக அவர் காத்திருக்கின்றாள்? அவைட்டிங் ஹர் ஹர் ஆடியல்ஸ் அவர், அவளுடைய ஆடியல் அவர் எது அப்படின்னா, இங்க இங்க புவியில வாழறதே ஒரு துன்பம் தான். அதையெல்லாம் அதோட பெரிய துன்பம் என்னன்னா அந்த சத்தியவானுக்கு நிகழப்போகும் மரணம். அது அவளுக்கு தெரிந்திருக்கின்றது. அதுதான் அவர் சந்திக்க போகும் மிகவும் ஒரு கடினமான துன்பகரமான ஒரு நேரம். அந்த துன்பகரமான கடினமான நேரத்தை தான் பகவான் ஆடியல்ஸ் அவர் அப்படிங்கிறார். அவைட்டிங் ஹர் ஆடியல்ஸ் அவர் அபவுட்னா இருந்தாள், அதற்காக காத்திருந்தாள் அப்படிங்கிறார். அந்த மரணம் இப்ப வந்து நிகழப்போகின்றது சத்தியவானுக்கு. அது நன்றாக அவளுக்கு தெரிந்திருக்கின்றது. அதுதான் சாவித்திரியை பொறுத்த வரைக்கும் மிகவும் துன்பமான ஒரு நேரமாக இருக்க போகின்றது. அந்த நேரத்திற்காக இவள் காத்திருக்கின்றாள் அப்படிங்கிறார். அவைட்டிங் ஹர் ஆடியல்ஸ் அவர் அபவுட்னா அதுக்காக இருக்கிறான்னு அர்த்தம். அபைட்னா இருக்கிறது, அபவுட்னா பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றார். அப்ப இருக்கும்போது எப்படி இருக்கு? அவருடைய இயற்கையான மகிழ்ச்சியிலிருந்து ஒரு விடுபட்ட வண்ணம் இருக்கின்றாள். புவியினுடைய ஒரு தெளிவற்ற ஒரு நிலையை ஏற்றுக்கொண்டு அவள் இருக்கின்றாள். தான் மிகவும் நேசிக்கும் மனிதர்களிடம் கூட தன்னை மறைத்த வண்ணம் இருக்கின்றாள். தான் யார் என்று அவள் காட்டிக் கொள்ளவில்லை. இறுதியில பகவான் ஒரு ஒரு வரியை குறிப்பிடுகின்றார். இதுதான் ரொம்ப முக்கியமான வரி. த காட் ஹெட் கிரேட்டர் பை எ ஹியூமன் ஃபேட் அப்படிங்கிறார். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, அவள் வந்து ஒரு அவதாரம், ஒரு தெய்வீக பிறவி. ஆனா அவள் வந்து எதை ஏற்றுக்கொண்டுள்ளாள்? இந்த புவி வாழ்வு, அதற்கு உட்பட்டு விதிக்கு உட்பட்டு வாழும் மனித வாழ்வை ஏற்றுக்கொண்டுள்ளார். ஹியூமன் ஃபேட். த காட்ஹெட் கிரேட்டர் பை எ ஹியூமன் ஃபேட். விதிக்கு உட்பட்டு இருக்கும் மனித வாழ்வை அவள் ஏற்றுக்கொண்டுள்ளார், விரும்பியே ஏற்றுக்கொண்டுள்ளார். இதனால வந்து அவள் வந்து அவளுடைய நிலை வந்து இங்க தாழ்ந்து விடுகின்றதா? அவள் வந்து ஒரு தெய்வ பிறவி, ஆனால் ஒரு விதிக்குட்பட்ட மனித வாழ்வை அவள் ஏற்றுக்கொண்டுள்ளாள். இதனால அவளுடைய நிலை வந்து இங்க தாழ்ந்து விடுகின்றதா? வழக்கமா அப்படிதான் நடக்கணும். அவளுடைய நிலை வந்து தாழ்ந்து விடணும் இல்லையா? ஒரு உயரத்தில் இருந்தவள் இங்க கீழே இறங்கி அவள் வந்துள்ளாள். அதனால அவளுடைய நிலை வந்து தாழ்ந்து விடுகின்றதா என்றால் இல்லை. மாறாக என்ன நடைபெறுகின்றது? அது மேலும்
ஒரு உயரமான ஒரு இடத்தை எட்டுகின்றது. இதைத்தான் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். அவளுடைய ஸ்டேச்சர் குறையல, மாறாக அது இன்னும் உயர்கின்றது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த கடவுளர்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அவர்களுடைய தளத்தில் இருக்கும் பொழுது, இது பகவானுடைய முக்கியமான ஒரு கருத்து. இது நிறைய இடத்துல பகவானும் அன்னையும் கூறுகின்றார்கள். கடவுளர்கள் இருக்கும் தளம் எப்படி இருக்கு அப்படின்னா, அங்க மாறுதல் இல்லாத தளம், டைஃபல் வேர்ல்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவர்கள் அந்த தளத்துல தான் இருக்க முடியும். அதற்கு மேலுள்ள தளம், அதற்கு மேலுள்ள அந்த சச்சிதானந்தா பிளேன் அதற்கு செல்ல முடியாது. டிவைன் பிளேன் அப்படிங்கிறது ஓவர் மென்டல் பிளேன், அதற்கு மேல செல்ல முடியாது. அதனாலதான் டைஃபல் பீயிங்ஸ் அப்படிம்பாங்க. ஆனா மனிதன் செல்ல முடியும். மனிதன் உயர் தளத்தை எட்ட முடியும். அதனால்தான் அந்த இங்க இங்க பகவான் அந்த கடவுள் என்கின்ற அந்த ரீதியில சொல்றாரு. இங்க காட்ஹெட் அப்படிங்கிறார் பாருங்க. த காட்ஹெட் கிரேட்டர் பை ஹியூமன் ஃபேட் அப்படிங்கிறார். அந்த கடவுள் மனிதனுடைய அந்த கர்மாவை தான் ஏற்றுக்கொள்வதன் மூலம் அந்த கடவுள் தன்னுடைய தளத்திலே இருந்தால் எவ்வாறு இருந்திருப்பாரோ அதை விட ஒரு உயரிய நிலையை எட்டுகின்றார் என்று இங்கு குறிப்பிடுகின்றார் பகவான். அவருடைய உணர்வு நிலை அத்தகைய, அந்த கடவுளுடைய உணர்வு நிலை அந்த உயர் தளத்தினுடைய உணர்வு நிலையை ஒத்ததாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இந்த புவியில வந்ததுனால அதற்கும் மேலான ஒரு உயர்வான உணர்வு நிலையை அது பெறுகின்றது. அது மீண்டும் தன்னுடைய பழைய நிலைக்கு திரும்பும் பொழுது ஒரு உயரிய நிலையில் அது திரும்புகின்றது. இதுதான் பகவான் குறிப்பிடுகின்றார். த காட்ஹெட் கிரேட்டர் பை எ ஹியூமன் ஃபேட் அப்படிங்கிறார். ஏன்னா அந்த வரிக்கு அவ்வளவு அர்த்தம் இருக்கு. பகவானுடைய எஸ்பெஷலி பகவானுடைய அந்த இன்டெகிரல் யோகால இது ஒரு முக்கியமான ஒரு இது. இந்த காட்ஸ் அப்படிங்கிறது நான் எவல்யூஷனரி. மனிதர்கள் தான் எவல்யூஷனரி பீயிங்ஸ், உயர்நிலையை எட்ட முடியும். கடவுளர்கள் இங்க பிரவேசித்தாலும் கூட அதனால் அவர்கள் உயர்நிலையைத்தான் எட்டுகின்றார்கள். அந்த கருத்தை தான் இங்க குறிப்பிடுகின்றார்கள். கடவுளுடைய உணர்வு நிலையும் இங்கு மேலும் வளம் பெறுகின்றது என்கின்ற கருத்தை தான் பகவான் குறிப்பிடுகின்றார். ஒரு வளம் பொருந்திய நிலையை எட்டுகின்றார் அப்படி என்கின்ற. ஏன்னா இந்த புவிதான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு முன்னேறுவதற்கான களம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபீல்ட் ஆஃப் ப்ராக்ரஸ் இந்த புவிதான். ஹையர் பிளேன்ஸ்ல எல்லாமே ஸ்டாட்டிக்கா இருக்கும். ஆனால் இந்த முன்னேறுவதற்கான களம் புவிதான். அதனால்தான் புவியில இருக்கும் பொழுது அந்த காடினுடைய ஸ்டேச்சரே உயர்கின்றது என்ற கருத்தை பகவான் குறிப்பிடுகின்றார். Lines 253 to 256. A dark foreknowledge separated her from all of whom she was the star and stay, too great to impart the peril and the pain. In her torn depths she kept the grief to come. இப்போ சாவித்திரிக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இது ஒரு நாள் நடக்கிறத சொல்றாரு. அன்றைக்கு மதியம் தான் அந்த சத்தியவானுக்கு மரணம் நிகழப் போகின்றது. அது தெரியுது அவளுக்கு. அதைத்தான் பகவான் டாக் ஃபோர் நாலேஜ் அப்படிங்கிறார். முன்கூட்டியே அதை தெரிந்து முன்கூட்டியே அவள் இதை பற்றி அறிந்து வைத்துள்ளால் அந்த ஒரு அந்த 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 முன்கூட்டியே அறிந்த அந்த செய்தி, அந்த ஞானம் அவளுக்கு இருக்கு. அது எப்படி இருக்குன்னா டாக் ஃபோர் நாலேஜ் அப்படிங்கிறார். ஏன்னா அது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. நல்லது நடக்க போகுது அப்படின்னா அதை இப்படி சொல்ல மாட்டாங்க. ஒரு கெட்டது நடக்க போகுது, அதனாலதான் அதை டாக் ஃபோர் நாலேஜ் அப்படிங்கிறார். அந்த ஃபோர் நாலேஜ் முன்கூட்டியே உள்ள அறிவு அவளுக்கு இருக்கிறதுனால அவள் அலூஃபா இருக்கிறா.
அவளை அந்த அந்த அறிவு அந்த முன்கூட்டியே ஆஹ், முன்கூட்டியே உள்ள அவளிடம் உள்ள அந்த அறிவு என்ன செய்கின்றது? அவளை மற்றவர்களிடம் இருந்து பிரிக்கின்றது. A dark foreknowledge separated them. From all of whom she was a star and stay அப்படிங்கிறார். ஏன்னா இந்த இந்த முன்னறிவு என்பது அவளுக்கு மாத்திரம்தான் இருக்கு, வேற யாருக்குமே கிடையாது. அதனாலதான் சொல்றா, அதனாலதான் வந்து இந்த 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 அவளுக்கு மாத்திரமே இருக்கின்றது என்கின்ற அம்சம்தான் மற்றவர்களிடம் இருந்து அவளை பிரிக்கின்றது அப்படிங்கிறார். ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கு, மற்றவங்க யாருக்குமே தெரியல அப்படிங்கும்பொழுது நான் மற்றவர்களிடம் இருந்து அந்நியனாக கருதப்படுகின்றேன் இல்லையா? அதைத்தான் பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சதுன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஒருத்தருக்கு மாத்திரம் அந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா அந்த அந்த விஷயம் அந்த நாலேஜே அவங்கள பிரிச்சிடும் மற்றவங்கள்ட்ட இருந்து. அதுவும் ஒரு 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 மோசமான ஒரு நிகழ்ச்சி நடக்க போகின்றது. அது குறித்த அந்த முன்கூட்டியே அவள் அறிந்து வைத்துள்ளாள். டார்க் ஃபோர் நாலேஜ். அதனால செப்பரேட்டட் ஹர் ஃப்ரம் ஆல் ஆஃப் ஹூம் ஷி வாஸ் ஸ்டார் அண்ட் ஸ்டே. இது என்ன ஆகுனா, இது வந்து எல்லா பெரிய மனிதர்களுக்கும், மாபெரும் ஞானிகள், அவதார புருஷர்களுக்கு எல்லாருக்குமே இந்த அம்சம் உண்டு. அவர்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அவங்களுக்கு நடக்க போகின்ற விஷயம் எல்லாமே தெரியும். ஆனா அது வந்து வெளியில சொல்ல மாட்டாங்க. அவங்க அவங்க வந்து எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த துன்பத்தை வந்து வெளியில யாரையும் பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க. இதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார் இங்க. அது இல்லாம எல்லாருக்கும் அவள் எப்படி இருக்கின்றார் என்றால் ஒரு ஒளி காட்டும் நட்சத்திரமாக இருக்கின்றாள். சாவித்திரி எப்படி இருக்கா அப்படின்னா தன்னை சுற்றியுள்ளவர்கள் அனைவருக்கும் ஒளி காட்டும் நட்சத்திரமாகவும் ஆதரவு அளிக்கும் அமைப்பாகவும் இருக்கின்றார். She was a star and stay. Stay அப்படின்னு என்ன அர்த்தம்? உன்னை பிடிச்சி இழுத்து கெட்டியா நிறுத்துறதுக்கு தான் ஸ்டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டே ஒயர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸ்டே ஒயர்னு என்ன அர்த்தம்? ஒரு பெரிய ஒரு போல் இருக்கு அப்படின்னா அது நல்ல ரெண்டு பக்கமும் ஆடாம நிறுத்துற ஒயரை வந்து ஸ்டே ஒயர் அப்படிமோ. ஸ்டேன்னா சப்போர்ட்னு அர்த்தம் இங்க. ஸோ எல்லாருக்கும் எப்படி இருக்கிறாவ? ஒரு ஒளிகாட்டும் நட்சத்திரமாகவும் ஆதரவு அளிக்கும் ஒரு அம்சமாகவும் அவள் இருக்கின்றார். அவர்களிடமெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயத்தை அவளால் பகிர்ந்து கொள்ள முடியல. அதனால்தான் வந்து அனைவரிடம் இருந்து அவள் தனித்த வண்ணம் இருக்கின்றாள். ஏன் அப்படின்னா அவளுடைய நிலை வந்து ஒரு உயர்வான நிலையில இருக்கிறாள். சாதாரண மனித நிலையில அவள் இல்லை. Too great to impart the peril and the pain. சாதாரண மனிதர்கள் என்ன செய்வாங்க? நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா உடனடியா நம்ம எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ள விரும்புறோம். சாதாரண மனுஷன்கிட்ட என்ன ஒரு இயல்பு அப்படின்னா ஒரு துன்பம் ஒரு கஷ்டம்னா இம்மிடியட்டா நம்ம ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். அதிலே கொஞ்சம் பக்குவம் அடைந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. சரி கொஞ்சம் பொறுத்து ஷேர் பண்ணிக்கலாமே, எதுக்கு நம்ம ஒரு துன்பத்தை உடனே இன்னொருத்தோட பகிர்ந்து கொள்ளணும், அவங்களையும் ஏன் துன்பப்படுத்தணும்னு நினைப்பாங்க. ஆனா அதே போலதான் இங்க சாவித்திரி பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா சாதாரண மனிதர்களுக்கு தன்னுடைய துன்பத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஒரு பலு குறைகின்றது. அதனால்தான் அவர்கள் பகிர்ந்து கொள்கின்றார்கள். ஆனா இந்த உயரிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் இந்த இத்தகைய ஒரு அவதார புருஷர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் வந்து தங்களுடைய பலுவை வந்து மற்றவர்கள் மீது அவர்கள் இறக்கி வைக்க மாட்டார்கள். பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கும் சரி, பகவான் ஸ்ரீ அன்னைக்கும் எவ்வளவோ உலகத்தினுடைய பிரச்சனை. ஏன்னா அவங்களுடைய யோகம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது தனி மனிதன் முக்திக்காக செய்யப்பட்ட யோகம் கிடையாது. இந்த புவியினுடைய இயல்பினுடைய திருவுருமாற்றத்திற்காக செய்த யோகம்தான் அவர்களுடைய பூரண யோகம். அதனால பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அவங்களை வந்து வெகுவாக பாதிக்கும். வெளியில சொல்லவே மாட்டாங்க. இது பகவான் வந்து நிறைய முறையில குறிப்பிட்டுள்ளார். சாவித்திரியிலையும் வருது, இதை பற்றி வருது. எப்படி அவருடைய கான்சியஸ்னஸ் வந்து பிரபஞ்சம் தழுவிய உணர்வு நிலையாக மாறியவுடன், யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் மாறியவுடன் எப்படி மற்றவர்களுக்கு ஏற்படும் காயங்கள் வந்து
அவரை எவ்வாறு பாதித்தது அப்படிங்கிறது சாவித்திரியிலே குறிப்பிடுகின்றார். ஆனா அவங்கள யாருக்கும் சொல்லிக்க மாட்டாங்க. மற்ற நம்ம சாதாரண மனிதர்களைப் போல எல்லாத்தையும் சொல்லி தன்னுடைய பளுவை வந்து இறக்கி வைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அதுதான் இத்தகைய ஒரு அவதார புருஷர்களுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் வித்தியாசம். அப்படிதான் சாவித்திரி அங்க இருந்தா. சாவித்திரிக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. பட் அதை ஷேர் பண்ணி மற்றவர்களுக்கும் அந்த துன்பத்தை கொடுக்கணும். டூ கிரேட் டு இம்பார்ட் த பெரில் அண்ட் த பெயின் அப்படிங்கிற அந்த பெரிலும் பெயினையும் அந்த 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 ஆபத்தையும் வலியையும் ஏன் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு உயர் எண்ணத்தோடு அவள் இருக்கிறாள். அவளுடைய ஆழத்திலேயே தன்னுடைய துக்கத்தை அவள் மறைத்து வைத்துக் கொள்கின்றாள். அதுல தான் பார்க்கிறோம், இன் ஹர் டார்ன் டெப்த்ஸ் ஷி கெப்ட் தி கிரீஃப் டு கம் அப்படிங்கிற ரொம்ப. ஏன்னா அவளுடைய ஆழங்கள் எப்படி இருக்கு, வெறும் காயப்பட்ட நிலையில இருக்கு. ஏன்னா அவ்வளவு பெரிய துக்கத்தை வந்து முள்ளைகளே வச்சிருக்கா. அதனாலதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவளுடைய ஆழங்கள், ஜீவனுடைய ஆழங்கள் மிகவும் காயப்பட்ட நிலையில் இருக்கின்றது. இன் ஹர் டார்ன் டெப்த்ஸ், அந்த ஆழத்திலேயே அவளுடைய அனைத்து துக்கத்தையும் அவள் மறைவாக வைத்துக் கொள்கின்றாள். Lines 257 to 261. As one who watching over men left blind, takes up the load of an unwitting race, harboring a foe whom with her heart she must feed, unknown her act, unknown the doom she faced, unhelped she must foresee, and dread and dare. இதெல்லாம் சாவித்திரியுடைய அந்த நிலையை வந்து பகவான் விளக்குகின்றார். As one who watching over men left blind. சாவித்திரி எப்படி வர்ணிக்கின்றார் என்றால், ஏன்னா இந்த ஒட்டுமொத்த மனித குலத்தினுடைய வலுவையும் அவள் சுமக்கின்றாள், அதற்கு பொறுப்பேற்கின்றாள். ஆனா மனித குலம் வந்து அதை அறிந்துள்ளதா என்றால் இல்லை, அவள் தான் அறிந்து வைத்துள்ளாள். எப்படி ஒருத்தரை வந்து பார்வை இல்லாதவர்களுக்கு பொறுப்பாக ஒரு பார்வையுள்ள மனிதனை, ஒரு நிறைய பேர் பார்வை இல்லாம இருக்கிறாங்க, அவ்வளவு பேருக்கும் ஒரு பார்வையுள்ள ஒரு மனிதனை மாத்திரம் பொறுப்பு ஏற்கும் பொழுது எப்படி இருக்கும் அவனுடைய நிலைமை? ஏன்னா அவனுக்கு தான் தெரியும் பார்வை என்னன்னு தெரியும், அவனுக்கு தான் எல்லாமே தெரியும். மற்றவர்கள் யாருக்குமே எதுவுமே தெரியாது. அவங்க ஏன்னா பார்வையற்ற நிலையில் இருக்கிறாங்க. அத்தகைய நிலையில தான் சாவித்திரி இருக்கின்றாள் என்று குறிப்பிடுகின்றார். எல்லாமே அவர்களுடைய தேவை அனைத்தையுமே, மனித குலத்தினுடைய தேவை அனைத்தையுமே அவள் அத்தனை தேவைகளையும் அவள் தான் நிவர்த்தி செய்கின்றாள். பட் அவர்களுக்கு தெரியல அதை பத்தி. they are not aware of it. ரொம்ப ஒரு blissfully unaware இருக்கிறாங்க. எந்த விதமான ஒரு கவலையும் இல்லாம துன்பமும் இல்லாம இருக்கிறாங்க. harboring a foe whom with her heart she must feed அப்படிங்கிறார். எது அவளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு எதிரியாக இருக்கின்றது? ஃபோ அப்படின்னா எனிமி, ஒரு எதிரி. அவளுடைய இதயத்துல வந்து ஒரு எதிரி வந்து வாசம் செய்கின்றான். harboring a foe whom with her heart she must feed. அந்த துயரம் அதுதான் அவளுடைய மாபெரும் எதிரியா இருக்கின்றது. மரணம் நிகழப்போகின்றது சத்தியவானுக்கு. அந்த அறிவு, அது குறித்த அந்த நாலேஜ் அவளுக்கு இருக்கு. அது வந்து ஒரு டார்க் நாலேஜ், டார்க் ஃபோர் நாலேஜா இருக்கு. அதை அவளுடைய இதயத்தினுடைய ஆழங்கள்ல வைத்துள்ளால் அதுதான் அவளுக்கு மாபெரும் எதிரியாக இருக்கின்றது. நல்ல விஷயம் அப்படின்னா நமக்கு ஃப்ரெண்டா இருக்கும். அதே இது ஒரு மாபெரும் துன்பகரமான விஷயத்தை நம்ம உள்ள வச்சிருக்கோம் அப்படின்னா அதுதான் நமக்கு எதிராக செயல்படும் இல்லையா? அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். இது வந்து இந்த செயல் வந்து பார்த்தோம் அப்படின்னா, unknown her act, unknown the doom she faced, unhelped she must foresee, and dread and dare அப்படிங்கிறார்.
ஏன்னா யாருக்குமே அவளுடைய இந்த மாபெரும் அந்த அந்த ஹீரோயிக் ஆக்ட் தெரியல. அதே போல ஒரு மாபெரும் ஆபத்தை அவள் தைரியமாக சந்திக்கின்றாள் அப்படிங்கிற ஒரு விஷயமே யாருக்குமே தெரியாம இருக்கு. தெரியாம இருக்கனால யாருமே அவளுக்கு உதவி உதவி செய்வதற்கு முன் வரவில்லை. யாருமே ஹெல்ப் பண்ணல. எல்லாத்தையும் அவள் வந்து தானே செய்கின்றாள். ஒரு தனி மனிதனாக செய்கின்றாள் அவள். எல்லாத்தையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷி மஸ்ட் அன்ஹெல்ப் ஷி மஸ்ட் ஃபோர்சி ஒன்றை எதிர்பார்த்து அவள் செயல்பட வேண்டி இருக்கின்றது. ஆனா எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எப்படி இருக்கு? ஒரு ஆபத்து நிறைந்து ஒரு அச்சத்தை தரக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. நடக்க போற விஷயம் எப்படி இருக்கு அப்படின்னா ஆபத்து நிறைந்ததாகவும் அச்சத்தை தருவதாகவும் இருக்கின்றது. அதை வந்து அவள் வந்து யாருடைய உதவியும் இல்லாமல் எதிர்கொள்கின்றாள் அப்படிங்கிறார். அன்ஹெல்ப் ஷி மஸ்ட் ஃபோர்சி அண்ட் ட்ரெட் அண்ட் டேர் அப்படிங்கிறார். ஏன்னா அவள் சந்திக்கக்கூடிய அந்த மாபெரும் துயரம் அழிவு என்பது யாருக்குமே தெரியல. தனி ஒரு 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 அலோன் he is facing all the danger. Line 262 to 263. The long foreknown and fatal morn was here, bringing a noon that seemed like every noon. இது வந்து அந்த மரணம் நிகழப் போகின்ற அந்த மதிய வேளை, அந்த நாளை பற்றி குறிப்பிடுகின்றார். அந்த நாள்ல தான் எல்லாமே நடக்கின்றது. இந்த அந்த அந்த விடியல் என்பது எப்படி குறிப்பிடுகின்றார்? ஒரு ஒரு மரணத்தை தருவிக்கக்கூடிய மரணம் தருவிக்கக்கூடிய ஒரு அந்த ஒரு காலையாக இருக்கின்றது. ஃபேட்டல் மான் அப்படிங்கிற ஃபேட்டல் என்ன அர்த்தம்? மரணத்திற்குரிய அப்படிங்கிற அர்த்தம். இந்த ஃபேட்டல் மான் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? அன்றைய நாள்ல தான் சத்தியவானுக்கு மரணம் நிகழப் போகின்றது. இந்த லாங் ஃபோர்னோன் அந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு அவளுக்கு. அதனாலதான் ரொம்ப நாளைக்கு ரொம்ப காலம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அவளுக்கு. த லாங் ஃபோர்னோன் அண்ட் ஃபேட்டல் மான் வாஸ் ஹியர், பிரிங்கிங் அ நோன் தட் சீம் லைக் எவ்ரி நோன். அன்றைக்கு வரக்கூடிய மதிய வேலை வந்து எல்லா நாளினுடைய மதிய வேலை போலதான் இருக்கு. ஆனா அன்றைக்கு தான் அந்த ஒரு ஆபத்தான அச்சம் தரக்கூடிய துயரமான சம்பவம் நிகழப் போகின்றது. வெளியில பார்த்தோம் அப்படின்னா எல்லா நாளை போலையும் தான் அது இருக்கின்றது. எல்லா காலையை போலையும் தான் அது இருக்கின்றது. எல்லா மதிய வேலையை போலையும் தான் இருக்கின்றது. ஆனால் அன்றைக்குத்தான், ஏன்னா அந்த 12 மாதங்களாக அவள் வந்து இந்த விஷயத்தை தன் மனதிலேயே போட்டு வைத்துள்ளாள். 12 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் தெரிஞ்சிருக்கு அவளுக்கு. இன்றைய நாள்ல சத்தியவான் இறக்கப் போகின்றான் என்பது 12 மாதங்களுக்கு முன்னரே அவளுக்கு தெரிந்திருக்கின்றது. சோ அந்த நாள் இன்றைக்கு வந்து விட்டது. அது எப்படி இருக்கு அப்படின்னா எல்லா நாளையும் போலையும் தான் அது இருக்கின்றது அப்படிங்கிறார். Lines 264 to 267. For nature walks upon her mighty way, unheeding when she breaks a soul alive, leaving her slain behind. She travels on, man only marks and God's all-seeing eyes. இது எப்படி எதை குறிப்பிடுகின்றாருன்னா, இப்போ புவியில வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவோ துயரமான சம்பவங்கள், ஒரு அழிவுகள், பேரழிவுகள், விபத்துக்கள் எல்லாம் ஏற்படுகின்றன. புவியில வந்து புவி வாழ்வுல பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பேரழிவு ஏற்படுகின்றது, பூகம்பம் ஏற்படுகின்றது, வெள்ளம் ஏற்படுகின்றது, விபத்துக்கள் ஏற்படுகின்றன, மரணம் ஏற்படுகின்றது, அழிவு ஏற்படுகின்றது. இதுக்கெல்லாம் வந்து இயற்கை வந்து இதுக்கெல்லாம் வந்து
அதனுடைய செயல்பாட்டுல, இயற்கையினுடைய செயல்பாட்டுல இதனால் வந்து ஏதாவது பாதிப்பு ஏற்படுகின்றதா என்றால் இல்ல. இயற்கை இயற்கை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது பாட்டுக்கு அது வேலை செஞ்சுட்டு இருக்கும். மரணம் நிகழ்ந்தா என்ன, விபத்து நிகழ்ந்தா என்ன, பேரழிவு ஏற்பட்டாலும் சரி, இயற்கை வந்து அது பாட்டுக்கு அதோடைய வேலை செஞ்சுட்டு இருக்கும். அது எதுக்குமே வந்து எதையும் இயற்கையை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து ஒரு பொருட்டான விஷயங்களே கிடையாது, இல்லையா? அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். உலகில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் விபத்துக்கள், அழிவுகள், இதெல்லாம் வந்து இயற்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருட்டான விஷயம் கிடையாது. இயற்கை அது பாட்டுக்கு அதனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஃபார் நேச்சர் வாக்ஸ் அப்பான் ஹர் மைட்டி வே அப்படிங்கிறார். இதெல்லாம் வந்து புவியில இது மாதிரி விஷயம் நடக்கும் பொழுது இயற்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்றார். For nature walks upon her mighty way, unheeding when she breaks a soul alive. நம்ம இயற்கையில புவியில பார்த்தோம் அப்படின்னா மரணம் ஏற்படுகின்றது. ஆன்மா வந்து இந்த 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 உடலை விட்டு பிரிகின்றது, வாழ்வை துறக்கின்றது. அதுக்கெல்லாம் வந்து இயற்கை வந்து ஏதேனும் அதற்காக வந்து தயங்குகின்றதா, தன்னுடைய வேலையை நிறுத்துகின்றதா என்றால் அதற்கெல்லாம் அது செவிசாய்ப்பதில்லை. அன்ஹீடிங் when she breaks a soul alive அப்படிங்கிறார். இது நடக்குதா அப்படின்னு பூமி வந்து சுத்துறதை வந்து கொஞ்சம் நிறுத்தி இப்படி நடந்திருக்கு அப்படின்னு எங்கேயாவது ஸ்டாப் பண்ணுதா? கிடையாது. அது பாட்டுக்கு வேலையை செஞ்சுட்டே இருக்கு. புயல் வருகின்றது, பூகம்பம் வருகின்றது, அழிவு வருகின்றது. எதுக்குமே வந்து இயற்கை வந்து அதெல்லாம் வந்து அதனுடைய வேலையை வந்து நிறுத்தாது. அது பாட்டுக்கு அது வேலையை செஞ்சுட்டு இருக்கு. அதை வந்து பொருட்படுத்துவதில்லை. அதைத்தான் பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். For nature walks upon her mighty way, unheeding when she breaks a soul alive அப்படிங்கிறார். Leaving her slain behind she travels on. யாரை அது அழித்ததோ அவர்கள் அவங்க அந்த அழிந்தவர்கள் பாட்டுக்கு இருப்பாங்க. அது பாட்டுக்கு அது போயிட்டே இருக்கும். அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். அது நின்று பார்க்காது. இவர்கள் அழிந்து விட்டார்களே, ஏன் அழிந்து விட்டார்கள் என்று அது நின்று யோசிச்சு அதை பார்க்காது. அது பாட்டுக்கு இயற்கை வந்து தன்னுடைய செயலை செஞ்சு கொண்டே இருக்கும். தன்னுடைய இயக்கத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கும். லீவிங் ஹர் ஸ்லெயின், ஸ்லெயின் அர்த்தம் யார் வந்து அந்த அழிவுக்கு உட்பட்டார்களோ, லீவிங் ஹர் ஸ்லெயின் பிஹைண்ட் ஷி டிராவல்ஸ் ஆன். இது இயற்கையினுடைய செயல்பாடு இப்படி இருக்கு. ஆனா ரெண்டு பேர் அது மாதிரி கிடையாது. ரெண்டு அமைப்புகள் அது மாதிரி கிடையாது. யார் ரெண்டு பேர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று மனிதன், இன்னொன்று கடவுள். மேன் ஒன்லி மார்க்ஸ் அண்ட் காட்ஸ் ஆல் சீயிங் ஐஸ். இதெல்லாம் நடந்தாலும் கூட இப்படிப்பட்ட அழிவுகள்லாம் நடக்கின்றது, மரணம் நடைபெறுகின்றது அப்படிங்கிறத யார் வந்து பார்க்கின்றார், யார் வந்து நோட்டீஸ் பண்றாங்க அப்படின்னா ஹியூமன் பீயிங்ஸ் தான். ஹியூமன் பீயிங்ஸ் டேக் நோட்டீஸ். நம்ம பார்க்குறோம் இல்லையா, இப்படி ஆயிடுச்சு, இப்படி மரணம் ஆயிடுச்சு, இப்படி விபத்து நடந்தது, இந்த அழிவு ஏற்பட்டதுன்னு யார் பார்க்கிறோம்? மனிதர்கள் பார்க்கின்றார்கள். அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். மேன் ஒன்லி மார்க்ஸ் அப்படிங்கிறார். அப்புறம் வேற யார் பார்க்கிறா அப்படின்னா கடவுள். காட்ஸ் ஆல் சீயிங் ஐஸ். ஏன்னா கடவுளுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா ஹி இஸ் ஆம்னிபொட்டன்ட் இல்லையா? டிவைன் வந்து ஆம்னிபொட்டன்ட். ஹி நோஸ் எவ்ரிதிங். எதுவுமே அந்த இறை ஞானத்திற்கு அப்பாற்பட்டு நடப்பது அல்ல. இஸ் அ பார்ட் ஆஃப் எவ்ரிதிங். அதுதான் அர்த்தம் அதுக்கு. கடவுள் வந்து இதுல இருந்து விலகி நின்று இதெல்லாம் வேடிக்கை பார்க்கறான்னு அர்த்தம் கிடையாது. இஸ் அ பார்ட் ஆஃப் எவ்ரிதிங். பகவானினுடைய அந்த இதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மற்ற பிலாசபி, மற்ற ஆன்மீக இதுல சொல்ற மாதிரி கடவுள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா காஸ்மிக் பீயிங், இந்த பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில் இருந்து அனைத்தையும் பார்க்கின்றார் அப்படிங்கிற அர்த்தத்துல பகவான் சொல்லல. இஸ் அ பார்ட் ஆஃப் எவ்ரிதிங். ஸோ ஹி நோஸ் எவ்ரிதிங். ஏன்னா எல்லாமே இஸ் அன் ஆம்னிஷியன்ட், ஆம்னிபொட்டன்ட்னால எல்லாமே அவருடைய அந்த முழு ஞானத்திற்கு உட்பட்டு தான் நடக்குது. ஆனா இயற்கை வந்து இதெல்லாம் கண்டு கொள்ளல. மனிதன் வந்து பார்க்கின்றான். காட் சீஸ் எவ்ரிதிங். எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணுது. அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். காட் ஆல் சீயிங் ஐஸ் அப்படிங்கிறார். ஸோ இத்துடன் நம்ம இந்த செஷனை முடித்துக் கொள்ளலாம்.